ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு உந்துதலோட ரெகுலராக வந்து என்னோடய ரொட்டீனை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டோம் அப்படின்னா வீடு வந்து நீட்டாக க்ளீன் ஆயிரும். நான் வந்து எந்திரிச்சது என்னோடய பெட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எப்போவுமே அம்மா வந்து சமையல் முடிச்சுட்டு கையோட பாத்திரம்லாம் எல்லாமே கழுவி நீட்டாக வச்சுருவாங்க. சமைச்சு முடித்ததும் பார்த்திங்கன்னா அடுப்படியெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து கிச்சனுக்குன்னு தனியாக டைம் எடுத்து செய்ய தேவையில்லை. கையோட எல்லா வேலையுமே முடிச்சுருவோம். ரெகுலராக அம்மா வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருவேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே நம்ம வீடு வந்து நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா, சூப்பராக ஆயிடுச்சு. கிச்சனுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி வேலை வந்து நம்ம செய்ய தேவையில்லை. ரெகுலராக கையோட வேலையை முடிச்சிட்டோம்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது 1 பார்ட் ரெசிபி மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். சீக்கிரம் குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். நெய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நெய் பிடிக்காதனால நான் வந்து சேர்க்கலை. கடுகு, சீரகம், பட்டை, சோம்பு, பட்டை இலை, கிராம்பு இது எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அம்மா வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிளகா வந்து 3 பச்சை மிளகா வந்து போட்டிருக்குறாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம மசாலா பொடி வந்து சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். சின்னதாக இருந்தால் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ரெடிமேடு மிக்ஸ் இருந்தாலும் ஓகே. தேவையான அளவு உப்பு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாப்பாடு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் வந்து தேங்காவை அரைச்சி 2 விதமாக ஃபஸ்ட்டு அந்த 2 பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி வர்ற மாதிரி அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்து கடைசியாக மல்லி கருவேப்பிலை தலை வந்து தூவி விட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து தேங்காய் பால் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து வயிறு புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் இருந்தால் சீக்கிரமாக வந்து இதை ஆற்றி கொடுக்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா இது குக்கரில் வச்சு ஆவியில் வந்து வெந்து வர்றதுனால தேங்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. மதியான சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து பட்டர் பன்னீர் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து அப்பளம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு ஆம்லெட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ப்ளைன் ஆம்லெட் தான். இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிக்கன் மசாலா, லைட்டாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளைன் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்படி தான் இன்றைக்கி வந்து அம்மா எனக்கு மதியானம் லஞ்ச் காம்போ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த லஞ்ச் காம்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்யறதுன்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பலாம் பொருள்லாம் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பாய்.